இந்த கதையில் வந்து 2 ட்விஸ்ட் இருக்குது. ரோட்டோரமாக ஒரு அம்மா வந்து பழங்கள் வித்துட்டு இருந்தான், ஆரஞ்சு பழங்கள். தினமும் ஒருத்தரை வந்து அந்த பழத்தை வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போகும்போது சும்மா போக மாட்டாரான். நேற்று வாங்கிட்டு போன பழம்லாம் ஒரு மாதிரி புளிச்சுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கின பழம் அப்படி இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 சொலையை உரித்து சாப்பிட சொல்லுவாராம். இந்த அம்மாவும் இல்லையே நல்ல பழமாக தான் நான் கொடுக்குறேன், கொடுங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 சொலையை சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்லையே பழம் இனிக்குது, நல்லா தானே இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவான். அப்படியா, நல்லா இருக்கா, சரி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது தினமும் வாடிக்கையாக நடந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் வந்து அவங்க மனைவி வந்தாங்க கூட வந்து பழம் வாங்கும்போது இதே சம்பவம் நடக்குது. பழம் புளிக்குதுன்னு சொல்லி கொடுக்க அந்த அம்மா சாப்பிட இதை பார்த்துட்டு இருந்தாங்களா மனைவி. பார்த்துட்டு இருந்துட்டு அப்போ கேட்காம கொஞ்சம் போனதுக்கப்புறம், என்னங்க நீங்கள் பழம் டெய்லி வாங்கிட்டு வரீங்க, நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்குது, அப்படியே எப்படி சொல்கிறீங்க அந்த அம்மாட்ட, நேற்று வாங்கின பழம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே பாருமா, அந்த அம்மா பாவம் ரோட்டோரமாக வியாபாரம் பண்ணுறாங்க, கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு வந்து இந்த பழங்களை வந்து காலையில் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அன்றைக்கி சாயங்காலம் அவங்களுக்கு கந்து வெட்டிலாம் கொடுத்து விட்டாங்க, ஒரு 100-150 மிஞ்சும். அந்த மிஞ்சிற அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து அன்றைக்கான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த பழத்தில் ஒரு சொல்லோட சாப்பிட மாட்டாங்க நான் கொடுக்கலன்னா. அதனால் எப்படியாவது 2 சொலையை அவங்க சாப்பிட்றதுக்காண்டி, இந்த 2 சொலையை திங்கி வைக்கிறதுக்காண்டி, சாப்பிட வைக்கிறதுக்காண்டி நான் அப்படி சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னாராம். மனைவிக்கு ரொம்ப பெருமை தன் கணவன் மேலே. இது முதல் ட்விஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அம்மா பக்கத்தில் இன்னொரு வியாபாரி இருக்காங்கட்டு, என்ன அந்த ஆள் டெய்லி வர்றாரு, குறை சொல்கிறாரு, புளிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாரு, 2 சொலையை நீ சாப்பிட்ற, என்ன டெய்லி குறை சொல்கிறவருக்கு நீ வந்து ஆனால் என்னென்னா ஒரு பழம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்குற, நீ வெயிட் அதிகமாக போட்டு கொடுக்குற, மிச்சம் எல்லோரும் கொடுக்குற, இவருக்கு அதிகமாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்பாரா அந்த பக்கத்தில் இருக்க வியாபாரி. அப்போ அந்த அம்மா சொல்லுமா, ஒரு குறை சொல்லலை, அவர் என் மேலே இருக்கிற அன்பில் வந்து பொய் சொல்லி என்னை 2 சொலையை சாப்பிட வைக்கிறார் அந்த மனுஷன். நான் சாப்பிட மாட்டேன் தெரியும், இந்த பழத்தை எப்படியா சாப்பிட வச்சுன்றதுக்காண்டி 2 சொலையை ஒரு பொய்யை சொல்லி நீ திங்க வைக்கிறாரு, சாப்பிட வைக்கிறாரு. அது என் மேலே இருக்க அன்புனால, அந்த அன்பின் காரணமாக எனக்கு அவர் மேல் அன்பு வந்து நான் ஒரு பழத்தை எக்ஸ்ட்ராவை போட்டு எடை அதிகமாக கொடுக்குறேன். அவர் நடிக்கிறது எனக்கு தெரியும், அவர் நடிச்சிட்டு இருக்க தெரியாதுன்னு, பட் நான் தெரியாத மாதிரி 2 சொலையை சாப்பிட்டு ஒரு பழம் எக்ஸ்ட்ராவை கொடுக்குறேன், இது ஒரு அன்பு பரிமாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான். துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே, அன்பிற்கு அழிவில்லை அப்படின்னு சும்மாவை சொன்னா மகாகவி பாரதி. இந்த வீடியோ செலக்ட் பண்ணி சார்.